ஸ்டார்ட் ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறது தான் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ஈவினிங் ஒரு 8 மணி இருக்கும். நம்ம குவைத் அரசாங்கத்தினுடைய புதிய நிறைய அப்டேட்டுகள் வந்திருக்கு. அதாவது இந்த போர் பதட்டத்துக்கு அப்புறம் குவைத்து இயல்பான வாழ்க்கையை நோக்கி திரும்ப போகுது. அதாவது மிக முக்கியமா இதுல நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஏர்போர்ட் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா, நேத்தையிலேருந்தே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அறிவிப்புகளா வந்துகிட்டே இருக்கு குவைத் அரசாங்கத்துல இருந்து. அதுல முதலாவது பாத்தீங்கன்னா, மீன் பிடிக்க போறவங்க எல்லாம் போகலாம், மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான அனுமதி கொடுத்திருக்காங்க. அதோட பாத்தீங்கன்னா, பப்ளிக்கள் ஒரு இடங்கள்ல பொது இடங்கள்ல கூடுறது, பப்ளிக் கேதரிங் அதுக்கான அந்த பேன் பண்ணி வச்சிருந்ததை அதை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதையுமே திறந்து விட்டாங்க. நீங்க பொது இடங்கள்ல கூடலாம், சில கூட்டங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயின் ஏர்போர்ட் அப்படின்னா டெர்மினல் 1 தான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் எல்லாம் வரக்கூடிய முனையம். அந்த டெர்மினல் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஓப்பன் ஆகல. ஆனா ஏர்போர்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்ல வர்றது டெர்மினல் 4, டெர்மினல் 5. அதாவது குவைத் அரசாங்கத்தினுடைய நேஷனல் கேரியர் சொல்லக்கூடிய குவைத் ஏர்வேஸும் அல் ஜசீரா, இது ரெண்டும் அவங்களுடைய அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அந்த 2 விமானங்கள் மட்டும் சில இடங்களுக்கு தற்போதைக்கு இயங்கும் முதல் கட்டமா. அந்த வகையில பாத்தீங்கன்னா டெர்மினல் 4ல இருந்து குவைத் ஏர்வேஸும், டெர்மினல் 5ல இருந்து ஜசீராவும் இயங்கும். எங்கெங்கெல்லாம் இயங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து, அதாவது நாளை மறுநாள் 26ஆம் தேதியிலிருந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமா பார்க்கும்போது இங்க பக்கத்துல சவுதி, துருக்கி இந்த மாதிரியான அண்டை நாடுகளுக்கு போவாங்க. இதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு ஜசீரா பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி, மும்பை இந்த மாதிரி இடங்களுக்கும், சென்னை இந்த மாதிரியான இடங்களுக்கு, சென்னையுமே பாத்தீங்கன்னா சென்னை மற்ற திருவனந்தபுரம் இந்த மாதிரியான இடங்கள்லாம், கொச்சி இந்த மாதிரி இடங்கள்லாம் தற்போது வரைக்கும் தம்மாம்ல இருந்து ஷெட்யூல் இருந்துட்டு இருக்கு. குவைத் ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே சென்னை, திருவனந்தபுரம், கொச்சி, அகமதாபாத் இந்த மாதிரி இடங்களுக்கும், டெல்லி, மும்பை அந்த மாதிரி இடங்களுக்குலாம் அனௌன்ஸ்மெண்ட் 17 இடங்களுக்கு குவைத் ஏர்வேஸும் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆனா இன்னும் ஷெட்யூல் ஓப்பன் ஆகல. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அவங்க மேபி இன்னும் இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ அதுக்குண்டான ஓப்பனிங் திறக்கலாம், எப்போ வேணாலும் திறக்கலாம். ஆனா கண்டிப்பா முதல் கட்டமா ஜசீராவும் குவைத் ஏர்வேஸும் சென்னை போறது உறுதி ஆயிடுச்சு. ஆனா ஜசீரா தற்போது வரைக்குமே தம்மாம்ல இருந்து போறவங்க போகலாம், மிஷ்ரிஃப்ல இருந்து இங்க டெர்மினல்ல இருந்து ஏறி போகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் வந்திருக்கக்கூடிய தகவல். இனி அடுத்தடுத்த கட்டமா தான் டெர்மினல் 1 ஓப்பன் ஆனாதான் நமக்கு எல்லா ஃபிளைட்டுகளும் எல்லா நாடுகளுக்கும் வழக்கம் போல போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வரும். இதுல நாம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏர்போர்ட் ஓப்பன் ஆயிடுச்சுதான், ஜசீராவும் குவைத் ஏர்வேஸும் போகுது. இருந்தாலும் தற்போதைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஊருக்கு இப்ப அவசரப்பட்டு போகாதீங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான டிக்கெட்டுடைய விலைகள்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. இது நார்மல் ஆகணும். இன்னும் நார்மலா ஏர்போர்ட் எல்லாமே ஃபுல்லா ஓப்பன் ஆகணும்னாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அது ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு போனீங்க அப்படின்னா டிக்கெட் விலை நெருப்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தகுந்து உங்களுடைய பிளானிங்லாம் பண்ணிக்கிறீங்க. எமர்ஜென்சியில போறவங்க போங்க. நார்மலா வெக்கேஷன் போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து போகணும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அப்படி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.